அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்களும் வரவேற்புகளும். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அதற்கு ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள் என்ன பதில் கூறப் போகிறார் என பார்க்கலாம். அதாவது ஜோதிடம் குறித்து பொதுமக்களிடம் நிலவி வரும் மிக முக்கியமான கேள்வி இது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பிறக்கும் 2 குழந்தைகளின் வாழ்க்கை முறை மற்றும் பலன்கள் ஏன் வெவ்வேறாக இருக்கின்றன என்பதுதான் கேள்வி. அக்குழந்தைகள் இரட்டையராகவும் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு பெற்றோருக்கு பிறந்தவர்களாகவும் இருக்கலாம். ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களின் பதிலினை காணலாம். வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன்சாஸ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நல்ல கேள்வி. இதுக்கு இது நமக்கு புரியணுன்னா நமக்கு கொஞ்சம் ஜோதிடத்தோட கணிதமும் புரியணும். அதாவது ஒரு ஜாதகத்தில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் லக்னம் மாறுது அப்படின்னு சொல்லுவோம். 2 மணி நேரத்தில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போயிடுது லக்னம். அதாவது இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சித்திரை மாதங்கிறப்ப அந்த 30 நாளும் மேஷ ராசிக்குள்ளார சூரியன் இருக்கும். காலையில் விடிய காத்தால 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அப்போ அந்த சூரியன் எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசியில் தான் அந்த குறிப்பிட்ட 6 to 8 மணிக்குள்ளார அந்த லக்னம் அப்படிங்கிறது விழும். அப்போது 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் திரும்ப ரிஷப ராசிக்குள்ளார லக்னம் வந்துடும். 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மிதுன ராசிக்குள்ளே வந்துடும். இப்படியே இந்த ரொட்டீனாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரத்தை அந்த லக்னம் மாறி மாறி வரும், சுற்றி வரும். ஆக 2 மணி நேரத்தில் லக்னத்தை மாறிடும், லக்னம் மாறிடும் 2 மணி நேரத்தில். இதில் அப்போ 2 மணி நேரத்தில் 30 டிகிரி ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது 30 டிகிரி. 2 மணி நேரத்தில் 30 டிகிரி அந்த லக்னம் கடக்குது. அப்படிங்கிறப்ப 4 நிமிடத்தில் 1 டிகிரியே கிடக்குது. இங்கே 1 டிகிரி அப்படின்னு நான் சொல்கிறது 111 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. அதாவது தீர்க்கரேகைப்படி 111 கிலோமீட்டரும் அட்சரேகைப்படி 110.8 அப்படின்னு தோராயமாக நம்ம ஒரு நிரந்தரமான, ஏன்னா வானில் நடக்கும் நிகழ்வுகளை ஒரு நிரந்தரமான ஒரு அளவு போட்டு நம்மளால் அளக்க முடியாது. ஒரு தோராயமாக தான் நம்ம அளக்க முடியும். அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது அந்த 111 டிகிரிங்கிறத இப்போ எனக்கு தெரிந்த கணிதத்தில், அதாவது தஞ்சாவூர்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் 110 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் அதிகம். அப்போது அந்த 4 நிமிஷத்தில் லக்னமானது தஞ்சாவூர்லேருந்து சிதம்பரம் தாண்டி வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது தஞ்சாவூரில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் சிதம்பரத்தில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிதத்தை எடுத்துக்கலாம். அந்த அளவு வித்தியாசத்தில் அந்த சூரிய ஒளி மாறுபடுது அவங்க பிறக்கிறப்ப. அந்த லக்ன புள்ளியை பொறுத்து மாறுபடுது. ஆக அப்படி மாறுபடும்போது அவங்களுக்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி கணிதம் எடுக்க முடியும்? ஒரே நாளில் தான் பிறந்தாங்க, ஒரே நேரத்தில் தான் பிறந்திருக்காங்க, எல்லாருமே காலைல தான் பிறந்திருக்காங்க. இப்போ அரை மணி நேரம் வித்தியாசம், 1 மணி நேரம் வித்தியாசம் தான். இவங்களுக்கு ஏன் நடந்தது, இவங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. பொதுவாக ஒரே மருத்துவமனையில் ஒரே நேரத்தில், அதாவது இப்போ கரெக்டாக 9 மணின்னா அந்த 9 மணிக்குள்ளார ஒரு 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நான் ஜாதகத்தை இன்னும் போய் அலசி ஆராயலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரே செகண்டில் பிறக்கிறவங்க அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை 2 நிமிஷம் முன்னால் பிறக்கும், ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுத்த ஒரு பேஷண்ட்டை போய் அந்த டாக்டர் பார்ப்பார். இப்படி தான் பார்த்துருக்கேன். அவ்வளவு அக்யூரேட்டாக கரெக்டாக 9 மணிக்கு பிறக்குது, கரெக்டாக 7-7:30 பிறக்குது, 2 குழந்தை அப்படி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இது வரைக்கும் ஜாதகத்தை பார்த்ததில்லை. இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியிலே அதை போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இந்த கணக்கெல்லாம் பார்த்து அவங்க எந்த ஊர் அவங்களுக்கு இப்போ என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதனால் அந்த ஆராய்ச்சியில் நான் இது வரைக்கும் ஈடுபடலை. ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்குது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையோட முதல் சுவாசம்தான் அந்த லக்னம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஜோதிடப்படி அது முதல்ல இந்த ப்ரீத்திங் பண்ணுதில்ல, அதுதான் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த 4 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஒரு பாகை கடந்துருது.
அதாவது 111 கிலோமீட்டரை அந்த சூரிய ஒளி கடந்துருது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரே நாளில் 1/4 மணி நேர வித்தியாசத்தில் பிறந்த 2 பேரோட ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த 1/4 மணி நேரங்கிறது 444 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த சூரிய ஒளி போயிடுது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கங்க. ஆனால் இவங்களுக்கு லக்னம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஒரே லக்னமாக இருக்கும், ஒரே ஜாதகமாக இருக்கும். அவங்களுக்கு நடக்கிற சில அமைப்புகள் மாறுபடும். இப்போ லக்னம் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ 2வது பாகம் 10வது பாகம் அப்படிங்கிற சொல்கிற அந்த தொழிலை குறிக்கிற வருமானத்தை குறிக்கிற இடமெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்னன்னா அப்போ அதுக்கு அவங்க அட்வொகேட்டாக இருக்காங்க, 2 பேருமே அட்வொகேட்டாக இருக்காங்க. அந்த லக்ன புள்ளி 1/4 மணி நேரம் மாறுது அப்படிங்கிறப்ப ஒருத்தர் உள்ளூர்லேயே இருக்கார், இன்னொருத்தர் கொஞ்சம் பிறந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் அங்கே அட்வொகேட்டாக வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போது இவருக்கு என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் அந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரியான தசாபுக்தி தான் நடக்கும். ஏன்னா ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஒரே வயசு, ஒரே நாள் அப்படிங்கிறதால ஒரே மாதிரி தான் நடக்கும். நிறைய நிகழ்வுகள் ஒரு மாதிரி நடக்கும். அந்த 444 கிலோமீட்டருக்கு தள்ளி போகிறது அப்படிங்கிறதால சில நிகழ்வுகளில் வித்தியாசப்படும். அதாவது ஒரே சமயத்தில் ஒருத்தவங்க அவங்க தந்தையை இழந்துடுறாங்க, இன்னொருத்தவங்க தந்தையை விட்டு பிரிஞ்சு வேறு ஊருக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் நடக்குது. அதனால் 2 பேர் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கே, 2 பேரும் ஒரே நாளில் தானே பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவங்க மாதிரியே இவங்க லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அந்த 111 டிகிரி வித்தியாசத்தை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ட்வின்ஸ் பற்றி சொன்னீங்க, அதாவது இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலும் ஒரே தாய் வயிற்றில் ஒரே நாளில் பிறந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது இடைவெளி இருக்கும் உங்களுக்கு. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில 20 நிமிஷமாவது இடைவெளி இருக்குது. அப்போது நான் சொல்கிற அந்த பழைய கணக்கு தான். அதாவது 1/4 மணி நேர வித்தியாசத்துலேயே உங்களுக்கு 444 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட சூரிய ஒளி போயிடுது. அதே போல் தான் அந்த 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் வித்தியாசம் அப்படிங்கிறது. ஒரே தாய்க்கு பிறந்தாலும் ஒரே நாளில் பிறந்தாலும் ஒரே நேரத்தில் இப்போது ஒரு 20 நிமிஷம் தான் வித்தியாசம் அப்படின்னாலும் அவங்களுக்குள்ளார நிறைய நிகழ்வுகள் ஒன்றுபடலாம். ஆனால் சில நிகழ்வுகள் மாறுபடும் லக்னத்தின் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து. அந்த லக்ன புள்ளி அதை தான் நாங்கள் ரொம்ப ஷார்ப்பாக பார்ப்போம், லக்ன புள்ளி எதில் விழுது அப்படின்னு. இந்த மாதிரி ட்வின்ஸு ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு குழந்தைக்கு எப்படின்னா ஒரு 20 நிமிஷம் வித்தியாசத்தில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பொன் குழந்தையும் பிறக்குது. அதில் பிறந்த பொன் குழந்தை மட்டும் 2 நாளில் இறந்துருது. இது ஏன் அப்படின்றத அந்த ஆண் குழந்தையோட ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க லக்ன சந்தியில் பிறந்திருப்பாங்க. லக்னம் மாறுபடும். ஒருத்தருக்கு ஒரு ரிஷப லக்னமாகவும் இன்னொருத்தருக்கு மிதுன லக்னமாகவும் வரும். அப்போது அந்த ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகத்தின்படி அவங்களுக்கு அக்காவாக பிறந்தவங்க அந்த பெண் குழந்தை அவங்களுக்கு ஆகாது. அந்த 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது அடிபட்டிருக்கும். அதனால் அவங்க அடுத்த 2 நாள்லேயே இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் வச்சு பார்த்தோம்னா நமக்கு நிறைய தெளிவு பிறக்கும். அதே மாதிரி இன்னொரு ட்வின்ஸ் ஜாதகத்தில் பிறந்திருக்கோம், அவங்களும் லக்ன சந்தியில் தான் பிறந்திருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதில் அந்த திருமணம் அப்படின்னு நடக்கிறப்ப ஒருத்தருக்கு திருமணம் நடந்துடும், ஒருத்தருக்கு திருமணம் நடக்காது, வெளியூரில் போய் தங்கிடுவார். ஆனால் அவரோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவருக்கு திருமணமே நடக்காது. அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் தானே பிறந்தாங்க, ஏன் இவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு இவனுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஜாதகத்தைப்படி இந்த மாதிரி லக்னம் மாறிடுது. லக்னம் அப்படின்னு மாறுறப்ப டோட்டலாக எல்லாமே மாறி போயிடும். அதாவது ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கிறவர் ஒருத்தருக்கு 7ல் சுக்கிரன் இருந்து திடீர்னு சின்ன வயசுலேயே திருமணத்தை நடத்தி வைப்பார். அதே இன்னொருத்தருக்கு கொஞ்சம் லக்னம் மாதிரி 8ஆம் அதிபதியாக போகிறப்ப சுக்கிரன் 8ல் மறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான கணிதத்தை கொண்டது தான் ஜோதிடம். அதனால் ஒரே நாளில் தான் பிறந்திருக்காங்க, ஒரே இடத்துல தான் பிறந்தாங்க, ஒரே தாய்க்கு தான் பிறந்தாங்க, இது ஏன் அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த 1 டிகிரியில் இத்தனை வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.